பயத்துடன், நீ என்ன பண்ண போற? உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு என்ன கொல்ல போறியா என்றாள். சேச்சே, இல்ல இல்ல, உன்னை கொல்றத பத்தி யோசிக்கல, உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எங்க புதைக்கலான்னு பாக்குறேன் என்று கேலியாக கூறினான். உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? இத நான் உடனே போய் அருணேந்திரர் கிட்ட சொல்ல போறேன் என்றாள். இரு இரு இரு, ஒரு நிமிஷம் நில்லு, இங்க வா, இப்படி உட்காரு என்றான். அவள் சற்று தயங்கினாள். வா உட்காரு சொல்றேன் என்று வலுக்கட்டாயமாக அவளை தனக்கு அருகில் அமரச் செய்தான். இப்போ உனக்கு என்ன குழப்பம்? உங்க ஏலக்கூடத்துக்கு திரும்ப திரும்ப கருப்பு உடையில வந்து போன அந்த முகம் தெரியாத மருத்துவர் யாருன்னு தானே யோசிக்கிற? சாட்சாத் அது நானேதான். போதுமா? குழப்பம் தீந்துச்சா என்றான். இல்ல, நீ பொய் சொல்ற. கண்டிப்பா நீ அந்த மருத்துவரை இருக்க முடியாது. உனக்கும் அவருக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, அது உறுதி. ஏன்னா அவரோட குரல் வேற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா உன்னோட குரல் இல்ல. அதோட நீ ஒரு மருத்துவரும் இல்ல. உனக்கு மருந்து தயாரிக்க தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா அந்த மருத்துவர் நீ இல்ல என்றாள். சமரனுக்கு உடல் பலம் அதிகமாக இருந்தாலும் மிலாஞ்சி பொடி போன்ற சக்தி வாய்ந்த மருந்து பொருட்களை தயாரிக்க அவனால் முடியாது என்பதை நித்யநந்தினி நன்கு உணர்ந்திருந்தாள். எனவே உண்மையான மருத்துவர் வேறு யாரோ ஒருவர் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலிதான். பொதுவா பொம்பளைங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நிஜம்தான் போல. ஆனா நீ இவ்வளவு புத்திசாலியா இருந்தா உன்னை எந்த ஆணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். பொதுவா ஆண்களுக்கு புத்திசாலியா இருக்கிற பெண்களை பிடிக்காதாமே என்றான். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். பொதுவா ஆண்கள் எங்க அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறது இல்ல. அதனால புத்திசாலி பெண்களை அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல என்றாள். இதை கேட்ட சமரன் வாயடைத்து விட்டான்.